கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்திலே நாம் சிந்திக்கும் பொழுது கூட விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் குறிப்பிட்டதை நாம் தியானித்தோம். கடவுளுடைய வார்த்தை நிறைவேறாமல் ஒரு நாளும் அது வீணாக போய்விடவே விடாது. கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்றாகிலும் அவர் தரையிலே விழப்பண்ணினதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியாக கடவுளுடைய வார்த்தை எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி அதில் சொல்லப்பட்ட வண்ணமாகவே நிறைவேறுகிறது தான் கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. எத்தனை நம்பத்தக்க மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே உண்மையாக இருக்குமா அல்லது நிறைவேறுமா என்றால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை. காரணம், மனிதர்கள் சூழ்நிலையினாலே பின்னி பிணையப்பட்டவர்கள், சூழ்நிலை கைதிகளாக மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் இதை செய்துவிடலாம் என்று நினைத்திருந்தேன், ஆனால் திடீரென்று இப்படியெல்லாம் தலைக்கீழாய் மாறிப்போகும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே உங்களுக்கு உதவுவது என்னால் இயலாமல் போயிற்று, அதற்காக நான் வருந்துகிறேன் என்று ஒரே ஒரு வார்த்தையில் மனிதர்கள் தங்களுடைய இயலாமை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து வரவே வராது. அன்றைக்கு நான் சொல்லிவிட்டேன், அன்றைக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது, ஆகவே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் இப்பொழுது என்னால் அது முடியாது என்று கடவுள் எந்த சூழ்நிலையிலும் சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். இந்த இரகசியத்தை ஆபிரகாம் அறிந்திருந்தார். ஆகவே தான் இப்பொழுது நாம் வாசித்த வண்ணமாக நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகவே செய்வேன் என்று கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை அவர் என்ன செய்தாராம்? அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றார் என்று எழுதியிருக்கிறார். அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாமுடைய குணாதிசயங்களிலே மிகவும் மெச்சிக்கொள்ளத்தக்க ஒன்று, விசுவாசத்தை விட ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தந்தை என்று நாம் சொல்லுகின்றோம். அதையும் தாண்டி ஆபிரகாமுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு குணம் இருந்தது. அது என்ன குணம் என்றால், இறுதி வரையிலும் தளராமல் காத்திருப்பது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள், ஏன் நாம் கூட விசுவாசிக்கிறோம், ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் கடந்து போன பிறகு என்ன நினைக்கின்றோம், இனிமேலும் எவ்வளவு காலம் காத்திருக்க முடியும் என்ற சோர்வு நமக்கு வந்து விடுகிறது. இனிமேலும் உண்மையாகவே கடவுள் நமக்கு தருவாரா, ஏனென்றால் இவ்வளவு காலங்கள் ஆகிவிட்டதே என்ற வலி நமக்கு உண்டாகிறது. அது அவிசுவாசத்திற்கு நேராய் நம்மை கொண்டு சென்று விடுகிறது. ஆனால் ஆபிரகாம் ஒரு இம்மி அளவிற்கு கூட அவர் என்ன செய்யவில்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சந்தேகிக்கவும் இல்லை, அவர் அவசரப்படவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர் அப்படியே பொறுமையோடு காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் என்று வாசித்தோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அதே
காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருகின்றார். வாக்குத்தத்தம் கடவுள் நமக்கு கொடுத்தது எந்த சூழ்நிலையிலும் அது எக்ஸ்பயர் ஆகவே ஆகாது. The God's promise doesn't have the expiry date. கடவுளுடைய வாக்குத்தத்தத்திற்கு இல்லையா முடிவு காலம் என்பது இல்லவே இல்லை. கடவுளுடைய வார்த்தை எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அது கட்டாயம் நிறைவேறுகிற வார்த்தையாக இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன கடமை இருக்கிறது என்றால், அந்த வார்த்தை நிறைவேற நாம் பொறுமையாய் காத்திருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது என்ன நிகழும்? நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். அது அப்படியே நிறைவேறும். ஒரு சின்ன உறுப்பு கூட மாறவே மாறாது. அப்படியே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து, உங்களுடைய தேவைகளை குறித்து கடவுள் என்ன உங்களோடு கூட பேசி இருக்கின்றாரோ அதை அப்படியே விசுவாசியுங்கள். அதற்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். கண்டிப்பாக அந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அற்புதமான ஒரு வார்த்தை எபிரேயருக்கு எழுதின ஆண்டவரே நிருபத்திலே இப்பொழுது வாசித்தோம் ஐயா. ஆம் ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார். ஆபிரகாம், எங்கே ஆண்டவரே நீர் இப்படி நேற்று சொன்னீர், ஆனால் இன்று வரையில் ஒன்றுமே நடைபெறவில்லை என்று சொல்லவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்பதை அப்படியே அறிந்திருந்த ஆபிரகாம் ஆண்டவரே அதை நிறைவேறும் வரை பொறுமையோடு காத்திருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு பலராகிய உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த பொறுமைதான் இருப்பதே இல்லை ஆண்டவரே. சில காலம் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, சோர்வுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அந்த சோர்வு அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. அந்த அவிசுவாசம் கடவுளே இருக்கிறாரா என்ற நிலைக்கு எங்களை தள்ளி விடுகிறது ஆண்டவரே. ஆனால் வார்த்தையிலே உண்மையுள்ள கடவுள் எந்த சூழ்நிலையிலும் நீ சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவீர் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாய் இன்னும் ஒரு முறை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது என்னுடைய இணைந்து ஜெபிக்கிறேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறையா. உமது பிள்ளைகள் நம்ப பண்ணின அந்த வார்த்தைகளை உமது பிள்ளைகளுக்காக நினைத்தருளி ஏற்ற நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீ நிறைவேற்றி அதில் மூலமாக எமது அடியாருடைய உள்ளத்தில் ஆண்டவரை மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாக செய்ய பொறுக்காய் ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.